வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜே அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சிலபஸ் பத்தி சிலபஸ்ல இருக்க டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இப்போ யூனிட் 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இனப்பெருக்கம் அப்படின்ற டாபிக் கொடுத்திருக்காங்க. இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது கீழே 3 லெசன்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம்னா பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம், இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெசன்ஸ் பார்ப்போம். சோ பூக்கும் தாவரங்களின் பாலினப்பெருக்கம் அப்படின்ற டாபிக்ல லெசன்ல மலரோட அமைப்பு என்ன, ஆண் மற்றும் பெண் கேமெட்டோட வளர்ச்சி, மகரந்த சேர்க்கையோட வகைகள், அதுல காரணிகள் என்ன, அதற்கான உதாரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து வெளி இனப்பெருக்க சாதனங்கள் அப்படின்னா என்ன, அடுத்து மகரந்தம் சூலகம் இணையறது என்ன, அப்புறம் இரட்டை கருவுறுதல் அப்படின்னா என்ன, கருவுறுதலுக்கு பின் என்னென்ன நடைபெறும், அதாவது கருவுறுதல் பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விதை உருவாதல், கனி உருவாதல் அந்த மாதிரியும், அடுத்து கரு ஊன் மற்றும் கரு உருவாக்கம். ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கரு ஊன் தேவைப்படும், அதாவது ஒரு புதிய செடியை உருவாக்குறதுக்கு தேவையான உணவு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து விதை மற்றும் கனி உருவாக்கத்து எப்படி நடக்குது, அதுல சிறப்பு வகைகள், இந்த மாதிரி பாலின பெருக்கம் இல்லாம சில சிறப்பு வகைகள்லயும் இனப்பெருக்கம் நடைபெறுது. எப்படின்னு பார்த்தோம்னா அப்போ மிக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கருவுறுதல் நடைபெறாமல் உருவாகிறது. பார்த்தனோகார்பி அப்படின்னா விதையில்லா கனிகளை உருவாக்குறது அப்படின்னும், பல்கரு நிலை அப்படின்னா பல கருக்கள் இருக்கக்கூடிய நிலையை கொண்டாடுறதும், விதை மற்றும் கனி உருவாதலின் பங்கீடு என்ன, இப்ப இதெல்லாம் உருவாகிறதுனால என்ன நடக்குது, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத பத்தி இந்த லெசன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் மனித இனப்பெருக்கம். மனித இனப்பெருக்கம் அப்படின்னாவே அதுல ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து முன்னோக்கி அளவில் விந்தகம் மற்றும் அண்டத்தின் உள்ளமைப்பு. சோ உள்ளமைப்பு அப்படிங்கிறப்போ இப்ப விந்தகம் அப்படின்னு எடுத்துட்டா ரீட்டி, டெஸ்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பார்ட்ஸ பத்தி பார்ப்போம். அடுத்த கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன, அதாவது கேமெட்டுகளின் உருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல விந்து உருவாக்கம், அண்டாணு உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகள்ல நடைபெறும், ஆண் மற்றும் பெண்களை. அடுத்து மாதவிடாய் சுழற்சினா என்ன, அப்ப மாதவிடாய் சுழற்சி எப்ப நடக்கும், அதாவது கருவுறுதல் நடைபெறல அப்படின்னா இந்த இடத்துல மாதவிடாய் சுழற்சி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி கருவுறுதல் நடைபெற்றுச்சு அப்படின்னா கரு எப்படி உருவாகும், அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய நிலை, அதாவது இது தொடர்ச்சியான செல் பிரிதலால கரு உருவாகும். அடுத்து பிளாஸ்டோசிஸ்டா மாறும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் நம்ம கருப்பைக்குள்ள கரு பதிய வைக்கிறது. கரு பதிய வைத்ததுக்கு அப்புறம் கர்ப்ப காலம் எவ்வளோ, லாஸ்டா நஞ்சு கொடி உருவாக்கம். நஞ்சு கொடி அப்படிங்கிறது தாய்க்கும் சேய்க்கும் இடையான இணைப்பு திஷு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து மகப்பேறுனா குழந்தை பிறத்தல்னா என்ன, அடுத்து பால் ஊட்டுதல், இந்த மாதிரியான டாபிக்ஸ் கீழே நம்ம படிப்போம். அடுத்து இனப்பெருக்க நலன். இனப்பெருக்க நலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலா பிறந்த குழந்தையும் அப்புறம் கருவுற்ற தாய்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம அவங்கள பத்திரமா அதாவது பத்திரமா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுதான் இந்த இனப்பெருக்க நலனோட தேவை. அதுல பாலியல் மூலம் பரவும் நோய்கள் என்னென்ன நோய், அதை எப்படி தடுக்கலாம், அதுல என்னென்ன அறிகுறிகள் சிம்டம்ஸ் வரும், என்னென்ன நோய் காரணிகளால பரவுது அப்படிங்கிறதையும். அடுத்து பிறப்பு கட்டுப்பாடு. இங்க பிறப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு, இதோட தேவைகள் என்ன, முறைகள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பிறப்பு கட்டுப்பாடு மற்றும் மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு அப்படிங்கிறது கருவில இருக்க குழந்தை ஏதாவது மெடிக்கல் ரீதியா மருத்துவ ரீதியான ஏதாவது ஒரு குறைபாடோட இருக்கும் பட்சத்துல அவங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இத நம்ம எம்டிபி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிபி அப்படிங்கிறது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பனிக்குட துளைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருவில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறத குழந்தையோட வயிற்றுல இருக்கிறப்ப பனிக்குட திரவத்தை ஒரு ஊசி மூலமா எடுத்து அதை இது பண்ணுவாங்க. என்னன்னா அதுல எத்தனை குரோமோசோம்கள் இருக்குங்கிறத இது பண்ணுவாங்க, கேரியோடைப்பிங் பண்ணுவாங்க. அதன் மூலமா குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மலட்டு தன்மைனா என்ன, அடுத்து துணை இனப்பெருக்க நுட்பங்கள். ஒருவேளை மலட்டு தன்மையால பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கு, அதனால குழந்தை பிறக்கல அப்படின்ற பட்சத்துல துணை இனப்பெருக்க நுட்பங்கள் என்ன, ஐவிஎஃப், ஜிஐஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்னு சொல்லுவோம், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ பயன்படுத்தி குழந்தை பிரசவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
அடுத்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7 பாகம் 7ல மரபியல் மற்றும் பரிணாமம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாரம்பரிய மாடலின் கொள்கைகள் மற்றும் வேறுபாடுகள், அதாவது மென்டல் என்னென்ன கருத்துக்களை சொன்னாரு, அந்த கருத்துக்கள்ல இருந்து தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கும், அது என்னென்ன அப்படிங்கறது இதுல பார்ப்போம். சோ மென்டலோட பரம்பரை பண்புகள், மென்டலிசத்துல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா முழுமை பெறா ஓங்குத்தன்மை, இணை ஓங்குத்தன்மை, பல்கூட்டு அள்ளீல்கள் மற்றும் இரத்த வகைகளின் மரபு அடிப்படை, பிலியோட்ரோபிக், பாலிஜெனிக் மரபொலி, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எது அப்படின்னா மென்டலிசத்துல இருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அடுத்து பாரம்பரிய மாதிரியில் குரோமோசோம் கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஷர்டன் மற்றும் பொவேரி சில விஷயங்கள் குரோமோசோம்களை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அடுத்து குரோமோசோமுக்கும் ஜீனுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து பால் நிர்ணயம் மனிதன் மற்றும் பறவைகள்ல எப்படி நடைபெறுது, மனிதன் அப்படின்னா XY and XX அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல மனிதன்ல யாரு பால் நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா அது ஆண் தான். அதே போல பறவை மற்றும் தேனில எப்படி நடக்குது. அடுத்து பிணைப்புனா என்ன, ரெண்டு குரோமோசோம்களுக்கு அதாவது குரோமோசோம்குள்ள இருக்க ரெண்டு ஜீன்களுக்கு இடையே இருக்க தூரம் நம்ம பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சில குரோமோசோம்கள்ல இப்படி ஜீன்கள் பக்கத்துல இருக்கலாம், இப்ப தூரமா இருக்கலாம். இப்ப தூரமா இருக்கிறப்ப இந்த ரெண்டு ஜீன்களுக்கு நடுவே பிணைப்பு குறைவாதான் இருக்கு, அதை வச்சும். அடுத்து குறுக்கேற்றம்னா என்ன, குரோமோசோம் அதாவது அமைப்பொத்த குரோமோசோம்களுக்கு இடையே சகோதரி அல்லாத குரோமாட்டிடுகளுக்கு நடுவுல நடக்கக்கூடிய குறுக்கெதிர் மாற்றம், அதுதான் குறுக்கேற்றம், இல்லைன்னா மறுசீரமைப்பு, மறு பிணைப்பு, அந்த மாதிரி என்ன வழியில சொல்லலாம். அடுத்து பால் சார்ந்த மரபு நோய்கள், மரபு வழி நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ் குரோமோசோம் அல்லது ஒய் குரோமோசோம் மூலமா ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்படுகிற நோய்களை பத்தி. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா ஹீமோபிலியா மற்றும் நிறக்குருடுகளை பத்தி படிப்போம். அடுத்து மண்டலோட குறைபாடுகள்னு சொல்லிட்டு தலசீமியா அப்படின்ற ஒரு நோயை மட்டும் பத்தி படிக்கிறோம். அடுத்து மனிதனில் குரோமோசோம் குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம் குறைபாடுனா என்ன, நார்மலா நமக்கு 46 குரோமோசோம்கள் இருக்கும் மனிதன்ல. அது 47 மாறினா என்ன நடக்கும், 45 மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்க டவுன் சிண்ட்ரோம், டர்னர் அண்ட் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்ல படிக்கிறோம். அடுத்து மூலக்கூறு அடிப்படையிலான மரபு வழி பெறல், மரபணு பொருளுக்கான தேடல், அதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான சில தேடல் அல்லது ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டிஎன்ஏ, கடைசியா டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படின்னு அதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து டிஎன்ஏவோட மற்றும் ஆர்என்ஏவின் அமைப்பு என்ன, டிஎன்ஏவோட தொகுப்பு நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். டிஎன்ஏ எப்படி இரட்டிப்பாகுது, அதாவது செமி கன்சர்வேட்டிவ், பாதி பழையன பாதி புதியன முறை. அடுத்து புரத சேர்க்கைனா என்ன, படியெடுத்தல் அப்படின்னா என்ன, டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ உருவானுச்சுன்னா அதை நாம படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். மொழிபெயர்த்தல்னா என்ன அப்படின்னா புரதம் உருவாதுதான் நம்ம மொழிபெயர்த்தல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மரபணு குறியீடு, இந்த மாதிரி UGA இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அது மரபணு குறியீடு கிட்டத்தட்ட 64 குறியீடுகள் இருக்கு, அது என்னென்ன. அடுத்து மரபணு வெளிப்பாடு மற்றும் கட்டுப்படுத்துதல், அதுல ஒண்ணுதான் நம்ம லாக்டோப்ரான், அதாவது லாக்டோஸ் அப்படின்ற ஒரு லாக்டோஸோட வளர்சிதை மாற்றத்தை பத்தி தான் லாக்டோப்ரான்ல பார்ப்போம். அது என்னென்ன ஜீன்ஸ் அந்த இடத்துல வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தியும். அடுத்து மரபணு மற்றும் மனித மரபணு திட்டம், HGT அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல எத்தனை குரோமோசோம்கள்ல எவ்வளவு ஜீன்கள் இருக்கு அப்படிங்கறத சீக்வன்ஸ் பண்ணி நம்பர்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து டிஎன்ஏ ரேகை அச்சிடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலெக்ஸ் ஜெஃப்ரே அப்படிங்கறத இந்த டிஎன்ஏ ரேகை அச்சிடலோட தந்தையா இருக்காரு. இவரு ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், அதாவது இழும மின்னார் பகுத்தல், இந்த மாதிரியான நிறைய முறைகளை பயன்படுத்தி நமக்கு கிடைச்ச டிஎன்ஏவும் நம்ம சந்தேகப்படுறவங்க, அதாவது இந்த மர்டர் இந்த மாதிரியான கேசஸ்ல சந்தேகப்படுறவங்களும் இவங்கதான் இதை செஞ்சாங்களா அப்படிங்கறத நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கு இது ஹெல்ப்பா இருக்கு. அடுத்து புரத தொகுப்புனா என்ன, இதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து பரிணாமம்ல உயிரினங்களின் தோற்றம், உயிரியல் பரிணாமம் மற்றும் உயிரியல் பரிணாமத்திற்கான தடயங்கள். எக்ஸாம்பிளுக்கு கரு தடயங்கள், கரு வளரியல் தடயங்கள் அதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து உள்ளமைப்பியல் ஒப்பீடு, அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது
ரெண்டு உள்ளமைப்பு. இப்ப பறவையோட இறக்கையும் பறக்கிறதுக்கு தான் உதவுது, அதே போல பட்டாம்பூச்சியோட இறக்கையும் பறக்கிறதுக்கு தான் உதவுது. ஆனா அனாட்டமிக்கலா பாக்குறப்ப, அதாவது உள்ளமைப்பியல்ல பாக்குறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அடுத்து கரு வளரியல் மற்றும் மூலக்கூறு சான்றுகள் என்னென்ன? டார்வினின் பங்கீடு என்ன? டார்வின் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மாதிரி எவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இதுல நேச்சுரல் செலக்ஷன், அதாவது இயற்கை தேர்வு மற்றும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது இவன் தான் வாழணும் அப்படிங்கறதையும் இந்த இயற்கை தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நவீன பரிணாம கட்டுப்பாடு, பரிணாமத்தின் இயக்க நுட்பம் மற்றும் வேறுபாடுகள்னா என்ன? அதாவது வேறுபாடுகள் அப்படிங்கிறது திடீர் மாற்றம் மற்றும் மறுச்சேர்க்கையின் மூலமா ஏற்படுது. மற்ற இயற்கை தேர்வு, இப்ப இயற்கை தேர்வு அப்படின்னா அதுக்கான உதாரணங்கள் என்ன? டார்வின் இயற்கை தேர்வுகளுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சொல்லியிருப்பாங்க. இயற்கை தேர்வுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த அத்துப்பூச்சி, வெள்ளை அத்துப்பூச்சி, கருப்பு அத்துப்பூச்சி. அடுத்து இயற்கை தேர்வின் வகைகள் என்னென்ன? மரபணு ஓட்டம், மரபணு இடப்பெயர்ச்சி. அடுத்து ஹார்டி அண்ட் வெயின்பெர்க் கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது p plus q the whole square equal to 1, அதாவது p square plus q square plus 2pq equal to 1 அப்படிங்கறத பத்தி சொல்லிருப்பாங்க. அதாவது ஹார்டி வெயின்பெர்க் லாவை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஒரு இனத்தொகை அப்படின்னு எடுத்தா ஈக்குவல் டு 1, அதாவது சமநிலையில தான் இருக்கும், வெளிப்புற காரணிகள் எதுவும் செயல்படாத வரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து தகவமைப்பு பரவல்னா என்ன? மனித பரிணாமம் அப்படின்னா என்ன? மனித பரிணாமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு குரங்கு போல இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமா மனித குரங்கு, அடுத்து மனிதன் போல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், அடுத்து ஹோமோ செபியன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் உருவாகி அடுத்தடுத்த மனிதனா உருவாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அடுத்த 8 அப்படின்னு பார்த்தோம்னா உயிரியல் மற்றும் மனித நலன். மனித நலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நோய் கிருமிகள், ஒட்டுண்ணி உண்டாக்கும் மனித நோய்கள். ஒட்டுண்ணி அப்படின்றப்போ இங்க மலேரியா, யானைக்கால் நோய், அஸ்காரியாசிஸ், டைபாய்டு, நிமோனியா, சாதாரண சளி, அப்புறம் அமீபியாசிஸ், படர் தாமரை, டெங்கு, சிக்கன் குனியா, இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கொடுத்திருக்க எல்லா டிசீஸோட ஃபேக்டர், அதாவது யார் இந்த நோயை ஏற்படுத்துறா, இதனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன, இதை நாம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அடுத்து நோய் தடை காப்பியலின் முக்கிய அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன? அப்ப தடை காப்பி மண்டலம்னா என்ன, அதுல என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து தடுப்பூசினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்து புற்றுநோய். புற்றுநோய் அப்படிங்கிறது பயங்கரமான செல் வளர்ச்சி, அடுத்தடுத்து டிவைட் ஆயிட்டே இருக்கும், அதனால ஏற்படக்கூடியது. அதை எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்றது, கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் முறை என்ன அப்படிங்கறதெல்லாம் படிப்போம். அடுத்து HIV மற்றும் எய்ட்ஸ். HIV கிருமி மனித உடலுக்கு என்னென்ன வகையில உள்ள வரலாம், வந்தோடனே எந்த செல்ல தாக்குது, என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் ஏற்படும், அதை எப்படி நம்மளால தடுக்கலாம், குணப்படுத்த முடியுமா, இல்ல பாதிக்கப்பட்டவங்களோட ஆயுள வேணா நீட்டிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம படிப்போம். அடுத்து வளர் பருவம், மருந்துகள் மற்றும் ஆல்கஹாலின் தவறான பயன்பாடு, புகையிலையின் தவறான பயன்பாடு. இதையெல்லாம் நம்ம புகையிலை, மருந்துகள் மற்றும் ஆல்கஹால் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறது மூலமா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து மனித நலனின் நுண்ணுயிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சில வீட்டு தயாரிப்புகள் அதுல நுண்ணுயிரிகள் பயன்படும், அதே போல தொழிற்சாலை தயாரிப்புகள்ல பயன்படுது. நுண்ணுயிரிகள் கழிவுநீர் சுத்திகரிப்பில் நுண்ணுயிரிகள், ஆற்றல் உருவாக்கம், உயிர் தடுப்பான் காரணி மற்றும் உயிர் உரங்கள். இதையெல்லாம் உருவாக்குறதுக்காக நுண்ணுயிரிகள் என்னென்ன டெக்னாலஜில நம்ம பயன்படுத்துறோம், அதுல என்னென்னவா நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து 9 உயிர் தொழில்நுட்பவியல் நெறிமுறைகள் மற்றும் செயல்முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் தொழில்நுட்பவியலோட நோக்கம் மற்றும் செயல்முறை மரபு பொறியியல்ல நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரே டாபிக் என்னன்னா மறுசேர்க்கை DNA தொழில்நுட்பத்தை பத்தி. அடுத்து நல்வாழ்வு மற்றும் விவசாயத்தில் உயிர் தொழில்நுட்பவியம் எப்படி பயன்படுது, மனிதனோட இன்சுலினை தயாரிக்கிறது, தடுப்பூசி உற்பத்தி செய்யறது, மரபணு அளவுல நம்ம சிகிச்சை அளிக்கிறது, அடுத்து மரபணு மாற்றமடைந்த உயிரினங்களை உருவாக்கி பிடி பயிர்கள், மரபணு மாற்றமடைந்த விலங்குகளை உருவாக்குறது, உயிர் பாதுகாப்பு பிரச்சனைகள், உயிர் பொருள் கொள்ளை மற்றும் காப்புரிமைனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்து நம்மளோட லாஸ்ட் டாபிக் என்னன்னா சுற்றுச்சூழல், அதாவது யூனிட் 10 சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலையியல். உயிரினங்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல் வாழிடம். இனக்கூட்டத்தொடர் பகிர்ந்து வாழுதல், அதாவது ஒரு பாப்புலேஷன் இருக்குன்னா அந்த பாப்புலேஷன் தன்னை மேற்கொண்டு அங்க வாழணும்னா எப்படிப்பட்ட இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஒண்ணு பகிர்ந்து வாழணும்,
இல்லைன்னா போட்டியிடணும், இல்ல வேட்டையாடணும், இல்லைன்னா ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும் அப்படின்னும். இனத்தொகையின் பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி, இனத்தொகையின் பண்புகள் அப்படிங்கிறப்ப அதோட வளர்ச்சி என்ன, பிறப்பு வீதம் மற்றும் இறப்பு வீதம், வயது பரவல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுற்றுச்சூழல் மண்டலம்னா சுற்றுச்சூழல் மண்டலத்தோட வடிவம், கூறுகள், உற்பத்தி திறன் மற்றும் சிறைப்பான்களை பத்தி படிப்போம். இதுல ஆற்றல் ஓட்டம் மற்றும் பிரமிடுகளோட எண்ணிக்கை, உயிர் தொகுதி, ஆற்றல். அதாவது பிரமிடுகள் அப்படிங்கறத எல்டன் அப்படின்றவர் தான் முதல்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதுல ஈடுபடக்கூடிய, அதாவது நுகர்வோர் தாவரங்கள், முதல்நிலை நுகர்வோர்கள், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் இருப்பாங்க. அவங்களோட எண்ணிக்கையை பொறுத்தோ, இல்ல உயர் தொகுதி, அதாவது அவங்களோட வெயிட்ட பொறுத்தோ, இல்ல அவங்களோட ஆற்றல் எனர்ஜியை பொறுத்தோ அந்த பிரமிடு நேரா இருக்குமா தலைகீழா இருக்குமா அப்படிங்கறத பத்தி படிப்போம். அடுத்து உயிர் பல்வகை தன்மை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு. உயிர் பல்வகை தன்மைனா என்ன, அதை பத்தி யாரு சொன்னாங்க, அதுல என்னென்ன வடிவங்கள் இருக்கு, பல்லுயிர் தன்மையோட முக்கியத்துவம் ஏன் நம்மளோட உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியான விலங்குகளை பார்க்க முடியாது. அப்ப ஒவ்வொரு வேறுபட்ட விலங்குகள் இருக்கும், அதுவும் ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜன்லயும் சில உயிரினங்கள் தான் இருக்கும். அதாவது இப்ப ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க கங்காருகள் தான் அதிகமா இருக்கும், பாலைவனத்துலதான் ஒட்டகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உயிரினங்கள் டைவர்சிட்டி வேறுபட்டு காணப்படுது. அப்ப பல்லுயிர் தன்மையோட முக்கியத்துவம் என்ன, பல்லுயிர் தன்மை இழப்பு எதனால ஏற்படுது, அதோட வாழிடங்கள் பாதிக்கப்படுறதுனாலயோ, இல்ல அவங்களோட சோர்ஸை நம்ம ஆக்குபை பண்றதுனாலயோ, இல்ல ஒரு தாவரம் இருந்தாலும் ஒரு பூச்சி உயிர் வாழும், அந்த தாவரத்தை அழிஞ்சு போறது மூலமா அந்த பூச்சி இனமும் அழிந்து போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால பல்லுயிர் இழப்பு ஏற்படுது. அப்ப எப்படி அந்த பல்லுயிர் பாதுகாக்கலாம், அதாவது பல்லுயிர் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ரிவர்ட் ஹைபோதிசிஸ் அப்படின்றத பால் என்ரிச் அப்படின்றவர் ஒரு பிளேன ஒரு இமேஜினரியா வச்சு அதை நமக்கு சொல்லியிருப்பார். ஒரு சிற்றினம் அழிந்தால் அதை தொடர்ந்து நிறைய சிற்றினங்கள் படிப்படியாக அதை டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கு இல்லையா, அவன் தொடர்ந்து அழிவா அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பல்லுயிர் தன்மையை எப்படி பாதுகாக்கலாம், உயர் செறிவு பகுதினா என்ன, அழிந்து வரும் இனங்கள் அழிவுறுதல்னா என்ன, சிவப்பு பதிவு புத்தகம்னா என்ன, செந்தரவு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது IUCN அப்படின்றவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இது வரைக்கும் எத்தனை உயிரினங்கள் இருந்துச்சு, யார் இப்ப அழியக்கூடிய நிலையில இருக்கா, யார் அழிஞ்சு போயிட்டா அப்படின்றதுக்கான அந்த விலங்குகள் தாவரங்களோட நேம்லாம் அதுல இருக்கும். அடுத்து உயிர்கோள காப்பகங்கள்னா என்ன, விலங்குகள் அதாவது அழியக்கூடிய நிலையில இருக்க உயிரினங்கள் அப்படின்னா ஒண்ணு உயிர்கோள காப்பகங்கள்லயோ இல்ல தேசிய பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள்லயோ இல்ல புனித தோப்புகள்லயோ அதை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இது வரைக்கும் கொடுத்திருக்க டாபிக்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். சோ நம்ம சிலபஸ்ல நமக்கு கொடுத்த டாபிக்ஸ் வேற எங்கேயும் இல்ல, நம்மளோட புக்ல NCERT பயாலஜி புக்ல தான் இருக்கு. சோ இதுக்கான பிராட் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.